வெல்கம் டு கிரேஞ்ச் vlogs. ஓகே, ரொம்ப நாளா நம்ம சேனல்ல வீடியோவே வரல. நாங்களே சேனல்ல வந்து ஆட்டத்தை கலைச்சிடலான்ற மாதிரி சேனல்ல கலைச்சிடலாம் நாங்க இருந்தோம். அதாவது நீங்க வந்து என்ன பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 வீடியோல தான் வந்திருப்பனே. அதுக்கப்புறம் சில மாசங்கள் கழிச்சு இப்பதான் வரனே. ஆமா, அவன் கால் உடஞ்சிருந்துச்சு, ரெக்கவரிக்கு இருந்தான். ரெக்கவர் ஆகி வரும்போது 10th எக்ஸாம் வந்து லீவ்ல ரெடியா இருந்தான். அதுக்குள்ள நான் ரெக்கவரி டைம் கொஞ்சம் ஆயிடுச்சு. இங்க பாத்தீங்கன்னா பாலமா ஒண்ணு போட்டிருக்கு பாத்தீங்களா, பாலமா அவர் போயிட்டு சில்லறை வாங்கிட்டு வந்துட்டாரு. சில்லறைனா சில்லறை இல்ல, நோட்டு, பெரிய நோட்டு. அதுதான் முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ நான் கொஞ்சம் ரைட்டா ரெக்கவர் ஆயிருக்கேன். ஸோ இனிமே வீடியோ போடலான்றத ட்ரை பண்றேன். ஓகே பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ நம்ம பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, ஐயோ, நண்பன் ஆப். பீப் போட்டுருங்க. நண்பன் ஆப். நண்பன் ஆப் இருக்குல்ல, அந்த நண்பன் ஆப் வந்து இப்ப நான் வந்து ஆம்பளை பையன், இப்ப வந்து ஆனா அவரு பொம்பளை, அதாவது பொம்பளை வாய்ஸ்ல பேசுவாரு. இப்ப நான் வந்து ஆம்பளை பையன், நான் வந்து கேர்ள்ஸ் கிட்ட பேசலாம். ஆனா அதுக்கு வந்து செலவு பண்ணுமா, அதாவது ஒரு காலுக்கு 1 நிமிஷத்துக்கு 1 ரூபாய். இதுவே நான் ஒரு பெண்ணா இருந்து, இது ஏன் நான் பொண்ணு பேசினா, நான் இதுல வந்து பொண்ணு மாதிரி லாகின் பண்ணி நான் பேச போறேன். ஸோ நான் பேசினா ஆம்பளை பசங்க என்கிட்ட பேசுவாங்க. ஸோ இதுல எப்படி பேசுறாங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஓகே, ஹலோ ஹலோ, ஹாய் சௌமியா, என்ன பண்றீங்க? நீங்க எங்கேருந்து பேசுறீங்க? நான் சென்னை, இப்போ துபாயில இருந்து பேசுறேன். சென்னையில இருந்து பேசுறீங்களா? சௌமியா, குரல் மாத்தி பேசுறீங்க. இல்ல போன் அப்படி வச்சுட்டு அப்படி இருந்தீங்கன்னா கண்டுபிடிக்க மாட்டான். வந்துச்சா 1 ரூபாய்? ஒருத்தர் மட்டும் தான் 1 ரூபாய் வந்துச்சா? 2 ரூபாய் வந்திருக்கு. 2 ரூபாய் வந்துச்சுன்னா ஒண்ணுமே இல்லை, ஃபர்ஸ்ட் பேசணும். 9 வயசு ஃபர்ஸ்ட்ல நல்லா வந்துச்சு. இப்போ என்னன்னு தெரியல, தொண்டை கட்டின்னு இருக்கு. என்ன சௌமியா தொண்டை கட்ட மாதிரி பேசுறீங்க? சோமையா தொண்டை கட்டுற மாதிரி பேசுறீங்கன்னு கேட்டாங்க. ஆனா ஒரு காலுக்கு 2 ரூபாய் வந்திருக்கு. டெய்லி பொழப்பு இதே வச்சுன்னா கூட நம்ம ஒரு பணக்காரன் இல்லைன்னா. அதுதான், வேலைக்கு போகாத நண்பர்கள் இந்த திறமையை நீங்க உருவாக்கிட்டீங்கன்னா, ஒரு நிமிஷம் டிவி ஓட கம்பெனி சொல்ல, வீடியோ போயிட்டு இருக்குன்னு சொல்றேன். செருப்பால் அடிப்பாங்க. சொல்றா வீடியோ எடுத்துட்டு இருக்கோம்க்கா, கொஞ்சம் கம்மியாக்கா. சுத்த நீ பூச்சி மூஞ்சில ஊத்துறேன் போடா. இது வித்ட்ரா பண்ணுவோமா? fetching UPI ID. Be sure enter the bank details as per. அது UPI ID சொல்லு. ஏய், எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. நான் வந்து ஒவ்வொன்றா சொன்னா, நான் வந்து யாரையுமே தப்பா பேசணுன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நான் இதுல வரல. சும்மா இந்த ஆப்ல எப்படி பேசுறாங்க பசங்க. ஆனா நான் இதுக்கு முன்னாடி நான் பேசியிருக்கேன். இந்த ஆப்லலாம் வந்து பசங்க தப்பாவே பேசுறாங்க, செக்ஷுவல் கண்டென்ட்டும் பேசுறாங்க. ஸோ வந்து யாருமே இந்த மாதிரி ஆப் யூஸ் பண்ணாதீங்க. கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்படி வேணா நம்மளுக்கு அமையலாம். ஸோ நம்ம எதா இருந்தாலும் லைவா ஃப்ரெண்ட்ஸை பார்த்து ஜட்ஜ் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம். இந்த ஆட்ல வரும், நான் உங்களை ஜட்ஜே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். நான் இல்லை, ஒரு நிமிஷம் UPI ID சொல்லுப்பா. UPI ID நாட் ஃபவுண்ட் அப்படின்னு தான் பார்த்தா இந்த ஆப்பே ஒரு ஸ்கேம் ஆப்பா. Withdrawal failed. Amount has been deducted from your is taken after some times. திரும்பவும் நம்ம ஆன்லைன் போவோம். ஐயோ, மீண்டும் மீண்டுமா? ஹலோ, கேக்குதா? கேக்குது, நல்லா இருக்குதா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எங்க இருந்து பேசுறீங்க? சிங்கப்பூர்ல இருந்து பேசுறேன். நீங்க எங்க? சிங்கப்பூரா? ஆமா. ஓகே, நான் சென்னைங்க. சரி 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 சரி. என்ன ஒர்க் பண்றீங்க? நான் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஓகே ஓகே. மேரிடா? மேரிட் தான். ஓகே ஓகே. சும்மா டைம் பாஸ்க்கு இப்படி பேசிட்டு இருக்கிறது கரெக்டா? ஆமா, வெளிநாடு வந்திருக்கோம். சரி, ஒரு ஃப்ரெண்டு பிடிப்போம் அப்படிங்கிறக்காண்டி இந்த ஆப்ல வந்தேன். ஓகே. இப்போ நீங்க ஒர்க் டைம்ல இருக்கீங்களா இல்ல வீட்ல இருக்கீங்களா? இல்ல, வீட்டுல ஃப்ரீயா தான் இருக்கு. ஓகே ஓகே ஓகே. உங்களுக்கு கிட்ஸ்லாம் இருக்காங்களா? புரியல. பசங்க இருக்காங்களா உங்களுக்கு? இருக்காங்க, 2 பாய் இருக்காங்க. ஒரு பாய் 3 ஏஜ் ஆகுது, ஒரு பாய்க்கு 2 ஏஜ் ஆகுது. ஓ, சூப்பர் சூப்பர். ஓகே, சரிங்க. தனியா பேசலாம் வாட்ஸ்அப்ல. வாட்ஸ்அப்லயா? நான் நம்பர் ஷேர் பண்றது இல்லைங்க.
ஓகே. இல்ல நான் ஒரு வாட்டி கொடுத்து கொஞ்சம் ஏமாந்துட்டேன், அதனாலதான். புரியல. ஓகே. ஓகே. இல்ல நான் அப்படி இல்ல, நான் சும்மா டைம் பாஸ் பேசுவேன் அவ்வளவுதான். மத்தபடி நம்பர் ஷேர் பண்றது இல்ல. ஒரே ஒரு வாட்டி ஷேர் பண்ணேன், பட் அது கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. நான் அதுக்கப்புறம் அதெல்லாம் பண்றது இல்ல. ஓகே. தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. பாத்தியா, இவர் வந்து அந்த ஆப்ல சிங்கப்பூர்ல சிங்கப்பூர்ல இருக்காரு. 2 குழந்தை இருக்கான். இல்ல 2 குழந்தை இருக்குன்னா அப்படி பேசக்கூடாது, அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது, யாரோட பிரைவசி நம்ம எடுத்துக்கலாம். பட் அவருமே நிறைய பேர்ட்ட வந்து நம்பர் வாங்கி பேசியிருக்காரு. பேசி காசு அனுப்புறது இந்த மாதிரி வேலைல மாட்டி ஏமாந்துருக்காரு பாவம். அதாவது ஒரு ஆண் பெண் ஏமாத்திருக்காங்க. பட் ஆண் போனதும் தப்பு தான், அந்த பெண் ஏமாத்தினதும் தப்பு தான். ஸோ இந்த ஆப் யூஸ் பண்றதே தப்பு தான். ஹலோ. சொல்லுங்க. சென்னை தான். நீங்க? ஓகே. என்ன பண்றீங்க? ஸ்கூல் படிக்கிறீங்களா? ஓகே. இப்பதான் 12th முடிச்சிருக்கீங்களா? எவ்வளவு மார்க் எடுத்தீங்க? நைஸ். என்ன குரூப்? பயோமேக்ஸ். என்ன பண்ண போறீங்க இப்ப காலேஜ்ல? பிபிஏவா? ஏன் பயோமேக்ஸ் எடுத்துட்டு பிபிஏ படிக்கிறீங்க? வீட்ல படிக்க சொன்னாங்க. மெடிக்கல் ஃபீல்ட்ல போலியா நீங்க? ஓகே. என் தம்பியும் இப்பதான் +2 முடிச்சான். புரியல. இன்ஸ்டால இருக்கேன். இன்ஸ்டா ஐடி வேணுமா? ஓகே. அதான் ஃபர்ஸ்ட் அவன் ஐடி கேக்குனா 18 வயசு ஆகல பிளகா பையன். அதாவது 15 ரூபாய் சம்பாரிச்சுங்க. அது என்னன்னு தெரியல, எடுக்க முடியல. ஆஃப்டர் சம்டைம்ஸ் காட்டுது. நாங்க ஆஃப்டர் ஆனா சம்டைம்ஸ். இதுல எனக்கு எது ஷாக் ஆன கால்னா நீங்க எது சொல்லுவீங்க? 3 பேரை யாராவது ஒன்று சொல்லுங்க. அது சிங்கப்பூர் கால் தான். சிங்கப்பூர் கால். நான் வந்து அந்த ஸ்கூல் பையனை சொல்லுவேன். அவனோட செருப்பால அடிக்கலாம். ஸ்கூல் பையன் வந்து பக்காவா. நாங்க யாரையுமே நாங்க இங்க போட்டு தரல. இந்த ஆப்லயே 18 வயசுக்கு மேல கொடுத்தாதான் உள்ளே போகுது. அப்ப எப்படி அவன் வந்திருப்பான்? இப்ப 10th முடிச்சான். இவன் வெளில 16 வயசுன்னு சுத்துறான். 15 வயசு தான். 16 வயசு தான். இந்த ஆப்ல ஃப்ரெண்டு பிடிக்கலாம், போர் அடிக்குது, இந்த ஆப்ல பேசலாம். அதாவது என்ன சொல்றது, எல்லாமே டைம் வேஸ்ட் தான். நீங்க அதுக்கு உங்களுக்கு ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, எனக்கு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாதிரி. அந்த மாதிரி உங்களுக்கு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அந்த மாதிரி அவங்க கிட்ட ஃபோன் பண்ணி பேசுங்க. சண்டையா இருந்தாலும் நண்பர்கள் தான் என்னைக்குமே நம்ம கூட இருப்பாங்க. ஸோ இந்த நண்பன்ற ஆப் நம்மளுக்கு வேணாம், நம்ம நண்பர்கள் தான் நம்ம கூட எப்பவுமே இருப்பாங்க. ஸோ நீங்க அந்த நண்பன்ற ஆப்பை மட்டும் வச்சிருந்தா அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க, இல்லைன்னா ஏத்தாடி போட்டுடுங்க. ஓகேவா? நாட்டுக்கு தேவை, அதனால வரேன். அடிடே